இல்லை, இந்த நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் திருப்பியும் வந்து ஓட்டிங் வந்து நடக்கிறது. ஸோ எல்லாருமே வந்து இங்கே வந்து ஓட் போட வந்திருக்கோம். கண்டிப்பா மனசுக்கு பிடிச்ச அணி, அடுத்தடுத்து நல்லது செய்ய போற அணி வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். எதிர்த்தரப்பு வந்து செய்யலன்னு சொல்லி அது எல்லாரும் இருக்கு. ஆமா. இப்ப யாரு ஜெயிச்சாலும் அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ், ஒரு மெம்பரா நீங்க என்ன விஷயம் செய்யணும்னு சொல்லுவீங்க சார்? நான் மெம்பர் தாண்டி இப்போ புஷ்கரா ஸ்டுடியோஸ்ன்னு இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டுடியோஸ்ல நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ என்னன்னா ஸ்டுடியோஸ்குள்ள என்ன வரும்போது என்ன இருக்குன்னா சில ஃபிலிம்ஸ் எல்லாம் ஓகே, சில ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒரே ஸ்டேஜுக்காகவே போகுது. அதனால அதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணுன்றது என்னோட கோரிக்கை. ஸோ மெம்பரை தாண்டி ஒரு ஸ்டுடியோ ஓனரா என்னோட கோரிக்கையும் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். அதனால இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அதுக்கப்புறம் படங்கள் பண்ணேன். ஆனா இப்போ பண்றது இல்ல. இப்போ ஸ்டுடியோ வந்து இருக்கிறதுனால மேபி இன் ஃபியூச்சர். இப்ப இந்த ஒரு பக்கம் வெளியில வந்து அசம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷன் போயிட்டு அந்த விதிகள்லாம் அமலுக்கு, இந்த பக்கம் இந்த டப்பிங் எப்படி இருக்குது? வெளியில உள்ள நிலவரம் எப்படி இருக்கு? கலவரம் எங்களுக்கு வந்து இப்போ இந்த டப்பிங் யூனியன் எலெக்ஷன் நடக்கிறதுனால ஒரு ரிஹர்சல் மாதிரி இருக்கு. நான் உள்ள போகும்போது கூட அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஏப்ரல் மந்த் எலெக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தது. இப்ப திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் நிறைய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஒற்றுமைன்னு சொல்லலாம். இதுல இருந்து வந்து நிறைய பேர் அரசியல் வராங்க. சமீபத்துல விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பண்றாங்க. நிறைய பேர்ல மெம்பர் ஆயிருக்காங்க. அதை பத்தி நீங்க ஒரு ஆர்டிஸ்டா எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி? ஏன்னா நல்லது செய்யணுன்ற தாண்டி அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணும்னு விஜய் சார் ஒரு முனைப்பு எடுத்திருக்கு, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி பாருங்க? நல்லது தானேங்க. யாரு நல்லது செய்ய வரதா இருந்தாலும் நல்லது, மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்லது தானே. அது எந்த ஒரு நல்ல உள்நோக்கத்தோட யார் வந்தாலுமே நல்லது தான். அது விஜய் சார் வந்தா மேபி ஒரு திரையுலகம் சார்ந்த எனக்கு ரொம்ப நல்லது தான். எனக்குன்னு இல்லை, மக்களுக்கும் நல்லது தான். இப்ப அதே மாதிரி வந்து இப்ப பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப எல்லாத்துலயும் முக்கியத்துவம் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அரசியல்ல, சினிமால எல்லாத்துலயும் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க பெண்களுக்கு? இல்ல, எங்களோட துறையிலேயே இப்ப டப்பிங் யூனியன்லயே வந்து நிறைய புது மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ அதுல வந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு. அதுக்காகவும் இங்க கோரிக்கை வந்து இப்ப வச்சிருக்கோம், எல்லாருக்குமே வரணும்னா. அதே மாதிரி எல்லா தொழிலையுமே வந்து பெண்களுக்கு வந்து சரிசமமா வேலை வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.